கேவலமா ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. இந்த ஈவென்ட் வெரி ஒஸ்ட். இதெல்லாம் ஒஸ்ட். அங்க வெளிய நிக்கறாங்க. உள்ள போறாங்க. இல்ல ரைட்ல பிளாட்டினம் டிக்கெட் எங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் வந்து யாருக்குமே சீட் கிடைக்கல. ஃபுல்லா நின்னுட்டு தான் இருந்தோம். ஃபுல் கான்செர்ட்டுமே சாங்ஸும் பெருசா ஒண்ணும் இல்லாதனால கிளம்பி வந்துட்டோம். சுத்தமா சேரும் இல்ல, ரொம்ப நேரம் நிக்க முடியல. 3 hours நின்னுட்டு இருந்தோம். ரொம்ப முடியலங்கிறதுனாலதான் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் அகாமடேட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஈவென்ட் மேனேஜ்ல நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இடம் இல்லாம எங்க போறதுன்னு தெரியல. அதனால கிளம்பிட்டோம். நான் உள்ள போயிட்டு தான் வந்தேன். கையில் பேன் கட்டிக்கேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வெளியே வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் 10 பேர் போனோம். ரொம்ப சிரமப்பட்டோம். ஆர்கனைசேஷன் ரொம்ப சரியில்லைங்க. நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. டிக்கெட் நல்லா வித்துருக்கு. ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. சேர் கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லைங்க. அதான் சொல்றேங்க. 1000 பேருக்கு சேர் போட்டிருக்காங்க. 5000 டிக்கெட் வித்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து அந்த கேட்டகரிக்கு 1000 சேர்ஸ்னா 1000 டிக்கெட்ஸ் மட்டும் வீங்க. 1000 சேர்ஸ் போட்டு 5000 டிக்கெட் விற்காதீங்க. மீதி 4000 பேர் நின்று தான் இருந்தாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து வயசானவங்க முத கொண்டு சேர்மா ஏறி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா தண்ணி பார்த்து 40 ரூபாய்க்கு வித்தாங்க. சரிங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா 20 ரூபா தண்ணி பாட்டில 25 ரூபாய்க்கு வீங்க. நான் தப்பு சொல்ல, 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம். டபுள் த ரேட் தண்ணி காஸ்ட் வச்சு வித்தீங்க. குடிக்கிற தண்ணி அத்தியாவசியம். அதை வந்து ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருந்திருக்கணும். பட் அவங்க பண்ணல. 40 ரூபாய்க்கு சக்தி அவங்க மெஸ்ல வந்து வித்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.